கொசு வலைக்கும் ஈபி பில்லுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் பரத் ஃப்ரம் ஸ்கொயர் ஃபீட். பொதுவாக நிறைய பேர் வீட்டுக்கு கொசுவில் போடணுன்ற பட்சத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற நியர்பையில் ஒரு லோ குவாலிட்டி மெஷ்ஷோ என்ன இருக்கோ கிடைக்கிறத வாங்கி அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து காற்றோ வெளிச்சமோ வர்றதில்லை. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, வீட்டில் கொசுவில் போட்டு இருந்துமே திரும்ப வந்து ஃபேன் போடுறது, லைட் போடுறது, இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஈபி பில் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாமல் அது ரைஸ் ஆகுது. ஸோ நான் சொல்கிற இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஈபி பில்லை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட மெட்டீரியலுக்கும் லோ குவாலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து எனர்ஜி சேவிங்ற கான்செப்ட் இருக்குது. என்ன எனர்ஜி சேவிங்னா, நம்மளோட நெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தின்னஸ்ட் மெட்டீரியல் நெட் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குன்றதுனால உங்களுக்கு அவுட்வேர்டு விசிபிலிட்டியும் ஏர் ஃப்ளோவும் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காற்று வெளிச்சம் தாராளமாக உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ பகல் நேரத்தில் உங்களுக்கு லைட்டோ வெளிச்சமோ ப்ராப்ளம் இல்லைன்றதுனால நீங்கள் ஈபி பில்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஹை குவாலிட்டி சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸை அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் ஃபீட், டூ இட் யுவர் செல்ஃப்.